நம்ம நிறைய பேர்த்துக்கு கட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் போய் கோயிலில் பார்த்தா பூசாரி ஆகட்டும், உங்களுக்கு குறி சொல்கிற வந்த நபர்களாகட்டும், அப்படி அவங்க போட்டிருக்கிற கட்டை நீங்களே உங்களுக்கு உடச்சிக்க முடியும். இது எப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் செலவு பெருசாக செய்ய வேண்டியதில்லை. 4 எலுமிச்சம்பழம், ஒரு கோலையில் தண்ணி, அப்புறம் கொஞ்சம் குங்குமம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒருத்தருக்கு கட்டு போட்டிருக்குன்னா அவரை பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல உட்கார வச்சு அவரை சுற்றியுமே பார்த்திங்கன்னா 8 திசையிலையுமே அந்த எலுமிச்சம்பழத்தை 4ஆக கட் பண்ணி, அதாவது 2 2ஆக கட் பண்ணி 4 எலுமிச்சம்பழத்தையுமே கட் பண்ணி அதில் குங்குமம் தடவி 8 திசையிலையுமே வச்சுருங்க. 8 திசையிலையுமே வச்சுட்டு அவரை நடுவில் உட்கார வச்சு அவரை சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு போட்டுக்குங்க. அந்த ரவுண்டு போட்டு அந்த நபரை பார்த்திங்கன்னா உள்ளே அமர வச்சு ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்து மேலேயுமே சூடம் பற்ற வச்சு 8 திசையிலையுமே எரிய விட்டுருங்க. அவரை சுற்றியுமே அந்த தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் அந்த குவளையில் இருக்கிற தண்ணீர் எடுத்து தூமாதேவி மோகினியே ஓடி போகுது சொல்லிட்டு 3 தடவை அந்த குவளையை சுற்றி அவரை சுற்றி அந்த தண்ணியை தெளிச்சிருங்க. தெளிச்சிட்டு மீதி இருக்கிற தண்ணியை அவரோட முகத்தில் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு மீதி அவரை வர சொல்லிவிட்டு அந்த 8 எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து நீங்கள் 3 தடவை அவரை சுற்றிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்து ஓடுற தண்ணியிலையோ அல்லது வாய்க்கால்லையோ கொண்டு போய் விட்டுருங்க. இப்படி பண்ணிங்கனாலே அந்த நபருக்கு போட்டிருக்கிற கட்டு பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். இது பாரம்பரிய முறைப்படி செஞ்சிகிட்ருக்கிற ஒரு வழிமுறை. பழைய காலத்தில் முன்னோர்கள் எல்லாமே இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்களை பண்ணி தான் அவங்கவுங்களுக்கு இருக்கிற கட்டுக்களை உடச்சிக்கிட்டு இருந்தாங்க. மீண்டும் வேறு பதிவில் சந்திக்கலாம்.